அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, PGTRB அழகு 5ல தனிப்பாடல்கள் தலைப்புல காலமேக புலவரின் பாடல்களை தனித்தனி பகுதியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய காணொலியில 4வது பகுதிக்கான 10 பாடல்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். குடத்திலே கங்கை அடங்கும் என பாடியது. கங்கை நீளமான நதி அப்படிங்கிறது தெரியும். அந்த கங்கை நதி குடத்துக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லி காலமேக புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். பாடலை பாருங்க. விண்ணு கடங்காமல் வெற்பு கடங்காமல் மண்ணு கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் சடா மகுடத்திலே கங்கை அடங்கும். இந்த கங்கையானது எப்படிப்பட்டதா? கங்கையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளமானது எப்படிப்பட்டதா? விண்ணுக்கு அடங்காதது. அது ஆகாயத்திலே நின்றுல. சிவபெருமான் தலையிலிருந்து தோன்றினாலும் அது ஆகாயத்திலே நின்று விடாமல் பூமியை நோக்கி வருது. இப்ப ஆகாயத்துல அதை அடக்க முடியல. வெற்பு கடங்காமல் இமயமலையிலேயே அது அடங்கி நிக்கல, அங்கிருந்து வளைஞ்சு ஓடுது. மண்ணு கடங்காமல் நிலம் தாங்காதபடியும் வந்தாலும், பெருக்கெடுத்து வேகமாக ஓடி வந்தாலும் இத்தனை இடத்துக்கும் அடங்கல. நின்னுக்கு அடங்கல, மண்ணுக்கு அடங்கல, இல்லையா? எல்லா இடத்துலயும் மலை கடங்கல, எங்கேயுமே அடங்காமல் ஓடி வந்த இந்த கங்கை யாரானது பெண்ணை இடத்திலே வைத்த இறைவரான பெண்ணைங்கிறப்ப உமாதேவியை தனது இடம்பாகம் வைத்த சிவபெருமானுடைய சடாமகுடத்திலே, ஜடாம முடி மேல தரித்த மகுடத்துல கிரீடத்திலே அடங்கும் அப்படின்னு சொல்லி கங்கை குடத்துக்குள்ள அடங்கும் அப்படின்ற பொருள்ல இந்த பாடல பாடியிருக்கிறாரு. அடுத்த பாடல் பச்சை வடம் பாகு சேலை சோமன் என்று பாடியது. சோமன் என்பது சந்திரனை குறிக்குது. சந்திரன் எப்படிப்பட்டதா, என்னென்னலாம் வடிவம் கொள்ளுது அப்படின்னு பாக்குறப்ப சந்திரனோட சிறப்பாக சொல்றாங்க. மாயன் துயின்றதுவும் மாமலரால் சொல்லதுவும் ஏய குருத்திற் கொண்டேறியதும் தூய இடப்பாகன் சென்னியின் மேல் ஏறியதும் பச்சை வடப்பாகு சேலை சோமன் அப்படிங்கிறார். அதாவது மாயன் துயின்றதுவும் அப்படின்னா திருமால் பள்ளி கொண்டதாங்க. பச்சை வடம் அப்படிங்கிறப்போ பசிய நிறமுள்ள ஆளிலை. மாமலரால் சொல்லதுவும் திருமகளுடைய சொல்லானது எப்படி இருக்குமானா பாகு சர்க்கரை பாகு போன்ற இனிமையுடையதாக இருக்கும். ஏய குருத்திற் கொண்டு ஏறியதும் குளக்கரையில் பொருந்திய குருந்த மரத்தின் மீது எடுத்துக்கொண்டு ஏறியதும் சேலை கோபியஸ்திரிகளின் புடவையை தூயை புனித வடிவான உமையம்மையை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானது சென்னியின் மேல் திருமுடியின் மேல் ஏறியதும் சென்று தங்கியதும் சோமன் சந்திரனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்திரனோட செயல்களாக இதெல்லாம் சொல்றாங்க. சந்திரனுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. திருமால் பள்ளி கொண்டது சந்திரனையா. ஆள் இலை மாதிரியான வடிவத்தில் பச்சை நிறமுள்ள ஆள் இலையாகும். மாமலரால் சொல்லதும் திருமகளுடைய சொல் போன்று இருக்கக்கூடியது, பாகு போன்ற இனிமையுடையது, குளக்கரையில் பொருந்த குருந்த மரத்தின் மீது அந்த குளிர்ச்சியை எடுத்துக்கொண்டு ஏறியது அப்படின்னு சொல்லி சந்திரனோட சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் சந்திரனுக்கு உரிய செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாடல் 33வது பாடல் கிண்ணறி வாசிக்கும் கிளி என பாடியது. கிண்ணறி என்பது இசைக்கருவி. அந்த இசைக்கருவி வாசிக்கும் கிளி அப்படின்னு சொல்லி யாரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது யார் அப்படிங்கறத இந்த பாடல நம்ம பார்க்கலாம். ஆடல் புரிந்தான் என்று அந்நாளிலே மூவர் பாடல் உகந்தான் என்றும் பான்மையினால் கூடலிலே நன்னறி வாசிக்கும் நடைபயிற்சி நான் என்றும் கிண்ணறி வாசிக்கும் கிளி அப்படின்னு சொல்றாங்க. இதோட விளக்கம் பாக்குறப்போ ஆடல் புரிந்தான் என்றும் அப்படிங்கிறப்போ சிவபெருமானை குறிப்பிடுறாங்க. ஏன்னா சிவபெருமான் நடனம் செய்து அருளக்கூடியவன். அந்நாளிலே மூவர் பாடல் உகந்தான் என்றும் தேவார மூவர்களால் தேவார மூவருக்கு சைவ சமயக்குறவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், 3 பேரும் தேவார மூவர்னு சொல்றோம். அவர்கள் பாடிய தேவார திருப்பாட்டுக்களை விரும்பி அருளியவர் என்றும் யார சொல்றாங்கன்னா இங்க சிவபெருமானந்தன் சொல்றாங்க. என்னும் பான்மையினால் அடியாருக்கு அருளை வழங்கக்கூடிய பான்மையை உடையவன் சிவபெருமான். அவன் கூடலிலே, கூடல்ங்கிறது மதுரை நகரில நல்லறி வாசிக்கும், அந்த நன்னறி அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். நல் கூட்டல் நரி. நல்லறி வாசிக்கும் நல்ல நரியாய் போன குதிரைகளுக்கு நடைபயிற்றினான் அப்படிங்கிறாங்க. அதென்ன நரியாய் போனதுன்னா நரியை பரியாக்கிய கதை நமக்கு தெரியும். மாணிக்க வாசகருக்காக அந்த திருவிளையாடலை இங்க கொண்டு சொல்றாங்க. அந்த குதிரைகளுக்கு நடைபயிற்சி வித்தவனும் அவன்தான். இப்படிப்பட்டவன் கிளியானது அல்லது கிளி போன்ற மொழியை உடையவளுக்கு கிண்ணறி அப்படிங்கிற வீணையை வாசிக்கக்கூடியவள் இணையாகின்றாள். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மனைவியான அந்த உமாதேவி கிண்ணறி என்னும் வீணையை வாசிப்பவளாக துணையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இங்க உமையம்மையோ உருவகப்படுத்துற மாதிரியான இந்த பாடல்ல குறிப்பிடுறாரு காலமேக புலவர். அடுத்த பாடல் 34வது பாடல் பொன்னா வர இலை காய்ப்பூ என்று பாடியது அப்படிங்கிறார்.
பொதுவா பூதான காயாகும். இங்க காய் வந்து பூவாகுது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. என்ன பொருள் அப்படின்னு பாக்குறப்போ பாடலை பார்த்து நம்ம பொருளை பார்க்கலாம். முடுத்ததுவும் மேய்த்ததுவும் உம்பர்கோன் தன்னால் எடுத்ததுவும் பள்ளிக்கு ஏய படுத்ததுவும் அந்நாள் எரிந்ததுவும் அன்பின் இறந்ததும் பொன்னா வரையிலை காய்ப்பு அப்படிங்கிறது பாடல். பொருள் பார்க்கிறப்போ திருமால் உடுத்தியதும் திருமால் இடுப்பில் கட்டியது பொன்தானா, பீதாம்பரமா அது அது பேர். மேய்த்ததும் இடையனாக சென்று மேய்த்தது பசு மந்தையதான். உம்பர்கோன் தன்னால் அப்படிங்கிறப்போ தேவர்களான இந்திரன் வந்து மழையை பெய்வித்தன் காரணமாக அவன் வந்து குடையாக மலையை எடுத்தான் இல்லையா, அதுவும் குடையாக எடுத்து பிடித்ததும் வரைதான். அது எல்லாமே வரைதான். அந்த மலைக்கு பேர் கோவர்தன மலைதான். அப்போ பொன்னா வரை அப்படிங்கிறது பொன்னான மலை. அடுத்து பள்ளிக்கு ஏய படுத்ததும் அப்படிங்கிறாங்க. இறைவன் வந்து உறங்குவதற்காக படுத்ததும் அங்கதான். இலை ஆள் இல்லையே, அந்நாள் முன்னால ஒரு அரசனை கொள்ளுதற்காக எடுத்து எரிந்ததும் காய் விலங்காயே, ஒரு அரக்கனை எடுத்து கொள்றதுக்காக அந்த காய் விலங்காய் அப்படிங்கிற அந்த காயை தான் எடுத்து எரிஞ்சோம், அந்த அரக்கன் இறந்து போயிட்டான். அன்பின் இறந்ததும் பக்தர்கள் தன் மீது கொண்ட அன்புக்காக மாவலியாக தோற்றம் கொண்டு இறைவன் முன் இறந்து நின்றதும் பொன்னா வரையிலை காய்ப்பூ, பூவுக்காகத்தான் இந்த ஈரடி மண்ணாகிய பூமி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே இந்த உலகம் தான். இந்த உலகத்துலதான் இறைவன் வந்து இத்தனை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொருள்ல தான் இந்த பாடல் அமைச்சிருக்காங்க. அடுத்த பாடல் 35வது பாடலும் அதே பொருள் 34வது பாடல் சொன்னாங்க இல்லையா, அதே பொருள்ல தான் இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு. அதனால இதுவும் அது அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்தாங்க. பாடல் பாருங்க. தோய்ந்தான் மேய்ந்தான் குடையாய் தூக்கினான், மேன்மேலா சாய்ந்தான் எரிந்தான் பின் சாப்பிட்டான், ஆய்ந்து சொல்லும் மன்னாவரத்தில் வருமால் சாமி நாதா கேள் பொன்னா வரையிலை காய்ப்பு அப்படிங்கிறாங்க. ஆய்ந்து சொல்லும் மன்னா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பேசக்கூடிய அரசனே, வரத்தில் வரு சாமிநாதா அப்படிங்கிறாங்க. அந்த கடைசியிலிருந்து 2வது வரிக்கான பொருள்ல இருந்து அப்படியே தலைகீழா பாடலை பார்க்கலாம். தவத்தில் பிறந்த சாமிநாத வல்லலே கேள் கேட்பாயாக. மால் திருமாலானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பொன் திருமகளை தோய்ந்தான் கலந்து மனைவியாக ஏற்றுக்கொண்டான். பசுக்களை மேய்த்தான், கோணனாக நடந்து பசுக்களை மேய்ந்தான். வரை கோவர்த்தனகிரியை குடையாய் தூக்கினான். இலை ஆளிலையின் மீது அவதாரம் எடுத்தான், மேன்மேலாய் சாய்ந்தார். காய் எறிந்தான், விலங்காயினை எரிந்து அசுரனை கொன்றான். பூ உலகத்தை சாப்பிட்டான், அந்த மண்ணை தின்று உலகத்தை காட்டினான் இல்லைங்களா, அதுதான் சொல்றாங்க. பூ உலகத்தை தின்றான், திருவயிற்றில் அடக்கினான். அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த பொன்னா வரை இலை காயும் பூவுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலும் அதே பொருள்ல சொல்றாங்க. அடுத்த பாடல் 36வது பாடல் செங்கல் நீர் கிழங்கு என்று பாடியது. செங்கல் நீர் அப்படிங்கிறது மலர் இல்லையா, அத கிழங்கு அப்படின்னு சொல்லி பொருத்தி பாடுறாரு. பாடல் பாருங்களேன். வாத மணர் ஏறியது மாயம் துயின்றதும் ஆதிதடு தாட்கொண்ட ஒவ்வொருவும் சீதரனார் தான் கொண்டு அளந்ததும் தன்கட்சி காவலா கேள் செங்கல் நீர் கிழங்கு அப்படிங்கிறாங்க. வாது அமணர் ஏறியது அப்படிங்கிறாங்க. திருஞான சம்பந்தரோடு சமணம் சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து வாதம் செஞ்சாங்க இல்லைங்களா, அப்படி அவங்க வாதம் செய்து தோற்றதுக்காக அவங்களை வந்து கழுவுல ஏத்துனாங்க. செங்கல் நேராக நட்டப்பட்ட கழுமரம். மாயம் துயின்றதும் பெருமாள் பள்ளி கொண்டதும் நீர் கடலாகும். கடல்ங்கிறது பார்க்கடல சொல்றாங்க. ஆதி தடுத்து ஆட்கொண்ட அவ்வூரு சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து ஆட்கொண்டதும் கிளம் வயோதிக வடிவமாகும். அந்த வடிவத்துலதான் வந்தாரு. சீதானார் திருமால் தாள் கொண்டு வாமன அவதாரத்தில் தன்னுடைய திருவடியை கொண்டு அளந்ததும் அளந்து காட்டியதாகவும் இந்த பூமியை தான் அப்படிங்கிறாங்க. கூ அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாமே நிகழ்ந்தது வந்து இந்த பூமியில தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து பூமிக்கு பொருத்தமானதாக இருந்துச்சு. அடுத்த பாடல் அப்படின்னு பாக்குறப்போ அடுத்த பாடல் 37வது பாடல் நா நீ நூ நே என்று பாடியது. ஏற்கனவே நம்ம 5 டூக்கள் பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த எழுத்துக்களை வந்து சொல்லோட பொறுத்துறப்போ ஒரு அழகான பாடல் வடிவம் கிடைச்சிச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த நா நீ நூ நே அப்படிங்கிற சொற்களை வந்து சிவபெருமானோட பொருத்தி அந்த பாடலுக்கான பொருத்தமா கொண்டுதான் அமைக்கிறார். பாடல் பாருங்களேன். அறையின் முடியில் அணிமார்பில் நெஞ்சில் தெரிவையிடத்து அமர்ந்தான் சேவை புறையறவே மானார் வெளியீர் ம ல ர ந உற்றிற்கும் ஆனாலா நா நீ நூனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதாவது மான் போன்ற வெளியை உடைய பார்வையுடையவர்களே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்களை அழைச்சு சொல்றாங்க. அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நெஞ்சிலே தன் உள்ளத்தில் நேம் அப்படின்னா நேயத்தை உடையவன், அதாவது அடியவர்கள் மீது அன்பை உடையவன், அவர்கள் நெஞ்சில் விரும்பி அமர்ந்தவன், அணிமார்பில் அழகிய திருமார்பில் நூல் பூநூலை அணிந்தவன், முடியில் தன் திருமுடியின் மீது கங்கையை தரித்தவன், அறையின் முடியின் அணிமார்பில் நெஞ்சில். சரி, அறை அப்படிங்கிறப்ப திரு அறைனா இடுப்பு, இடையில் நான் என்னும் அரைஞான் கயிறை பாம்பை அரைஞானாக அணிந்தவன், தெருவே என்பது உமாதேவியை இடத்து பாகத்தில் வைத்துக் கொண்டவன், இடபாகத்தில் வைத்துக் கொண்டவன், புறையறவே குற்றம் நீங்கவே, சேவை என்பது காளையின் மீது அமர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட சிறப்பை சொல்றப்போ இந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு அடியையும் மூன்றாவது அடியுள்ள மெய்யெழுத்தோட பொருத்துறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நேம் கடைசியில இருந்து பார்க்கலாம். நேம் என்றால் நேயத்தை உடையவன், நூ என்பது நூலை அணிந்தவன், நீ என்பது கங்கையில் நீரை அணிந்தவன், நா என்பது நானே இடுப்பில் பாம்பை அரையானாக அணிந்தவன் அப்படிங்கிறப்போ திருமால் நேயம் உடையவன், நூலை அணிந்தவன், நீரை உடையவன், நாணை அரைஞானை இடையில் தரித்தவன் அப்படிங்கிற பொருள்ல இந்த எழுத்துக்கள் எல்லாம் திருமாலோட மன்னிக்கணும் சிவபெருமானோட பொருந்துற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாடல் ஈ ஏற மலை குலுங்க பாடுது. ஈ ஏறுறதுனால மலை குலுங்குமா? அந்த ஈ எது? மலை எது அப்படிங்கறத இந்த பாடலோட பொருத்தம். வாரணங்கள் 8 மகமேருவுட்கடலும் தாரணையும் எல்லாம் செழித்தனவால் நாரணை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புன்வாயில் ஈ மொய்த்த போது அப்படிங்கிறாங்க. அதாவது நாரணனை திருமாலை பண்வாய் இடைச்சி அப்படிங்கிறாங்க. பண்களை பாடக்கூடிய வாயினை உடைய ஆய்ச்சியான அந்த ஆயர்குல மகளிரானவள் வரும் மத்தின் அடித்த பெருத்த மத்தினால் அடித்ததலால் உண்டாகிய புண் வாயில் புன்னிடத்தே ஈ மொய்த்த, இந்த ஈ மொய்த்தல்னா ஈக்கள் மொய்த்த தங்கிய போது வானரங்கள் 8 திக்கு யானைகளும் மகமேருவும் பெரிய மேருவும் கடலும் தரணியும் பூமியும் எல்லாம் செலுத்தனவால் ஆகிய எல்லாம் குலுங்கி வருத்தமுற்றன. அவரோட அந்த வாயில காயம் பட்டுருச்சு. அந்த காயம்பட்ட அந்த புண்ணு இருக்கக்கூடிய வாயிலையும் மொய்த்ததுனால இந்த எதெல்லாம் குலுங்குச்சு, எதெல்லாம் நடுங்குச்சு, எதெல்லாம் துன்பப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறப்போ வாரணங்கள் 8 திசையில் இருக்கக்கூடிய யானைகளும், மகமேருவும், மேருங்கிறது இமயமலை, கடலும் சமுத்திரமும் தாரணியும் உலகமும் எல்லாம் சலித்ததாகும், எல்லாம் குலுங்கி வருத்தமுற்றுச்சான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நாரணனை திருமாலை பண்களை பாடக்கூடிய வாயையுடைய ஆயர் மகள் பெருத்த மத்தினால் அடித்த புண்ணை ஈ மொய்த்தது. திருமாலுக்கு வலிச்சிருக்கும் இல்லையா, அந்த வலி இங்க எல்லாமே பிரதிபலித்தது. திசையற்றும் பிரதிபலித்தது, மகாமேருல பிரதிபலித்தது, கடலை குலுங்க செய்தது, உலகத்தையே குலுங்க செய்தது அப்படின்ற பொருள்ல இந்த பாடலை அமைச்சிருக்கிறாரு கவி காலமேகம். அடுத்த பாட்டு கடுங்காற்று மழை காட்டும் கடு நட்பு பகை காட்டும் என பாடியது. கடுங்காற்று வந்துச்சுன்னா மழை வரும், அதே மாதிரி கடு நட்பு பகையாயிடும், எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கணும் அப்படின்ற பொருள்ல இந்த 39வது பாடல் பாடுறாங்க. நீரோ பிறவா நெறிக்காட்டி யார் எமக்கு நீரோ சமுசை நிலையீட்டீர் நீரே இவ் விங்கலமேன் செய்தீர் விடுங்கடுங்காற்றும் மழை காட்டும் கடு நட்பும் பகை காட்டும் அப்படிங்கிறார். அதாவது எங்களுக்கு நீரோ பிறவார் நெறி காட்டியார், நீங்களோ பிறவாத நெறியை காட்டினீர்கள், இறைவனை பத்தி சொல்றாங்க. எங்களுக்கு நீரோ சமுசை நிலைநாட்டினீர், நீங்களோ சோதனை கேள்வி அமைத்து ஒழுங்குபடுத்தினீர்கள், எங்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்து எங்களை வாழ்க்கையை சீராக்கினீர்கள். நீரோ இவ்லிங்கலம் செய்தீர், நீங்களே இது வேறுபாட்டை செய்தீர்கள், எங்களை பார்த்துக்கிட்டதும் நீங்க தான், எங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதும் நீங்கள் தான். விடுங்கடுங்காற்றும் வீசுகின்ற இந்த கடுமையான காற்றானது மழை காட்டும் வருகின்ற மழைக்கு அறிகுறியாகும். அதே மாதிரி கடு நட்பு அளவுக்கு மிஞ்சிய நெருங்கிய நட்பு பகைக்கு முன்னால் வரக்கூடிய இந்த அறிகுறியை காட்டக்கூடியதாக இருக்கு. காற்று வந்துச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அளவுக்கு மிஞ்சிய மிதமிஞ்சிய நட்பு பகைக்கான அறிகுறியாக இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு வழிகாட்டுறாங்களோ சில நேரத்துல அவங்கதான் வழியையும் நமக்கு கொடுக்குறாங்க. வழிகாட்டுபவரை வழியையும் கொடுக்கிறார் அப்படிங்கிற உலக யதார்த்தத்தை இந்த பாடல்ல கவி காலமேகம் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். அடுத்து
பாடல் 40வது பாடல் வந்து சிலேடை வடிவுல தான் இருக்கு. விநாயகர், முருகர், பரமசிவன் 3 பேருக்குமான பொருத்தத்தை இந்த ஒரே பாடல்ல சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு பாடல்ல நம்ம 3 விஷயங்கள ஒரே பாடல்ல பொருத்துனத பார்த்தோம். வானவில், திருமால், வெற்றிலை. இங்க வந்து விநாயகர், முருகர், பரமசிவன் 3 பேருக்குமான பொருத்தத்தை இங்க ஒரே பாடல்ல கவி காலமேகம் குறிப்பிடுறார். சென்னி முகம் மாறுதலார் சேர்க்கரமும் முன் 4 கையால் இந்நிலத்தில் கோடன்று இருக்கையால் மண்ணுக்குள்ள கண்ணுதலானும் கணபதியும் செவ்வேலும் எண்ணுவரேரும் நேரா வரே அப்படிங்கிறாங்க. எதை வச்சு இந்த 3 பேரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 3 பேருக்குமான பொருத்தம் அப்படிங்கிறப்போ இங்க சொல்றாங்க. இந்நிலத்தில் இந்த உலகத்தில் கணபதிக்கு சென்னி முகம் மாறுதலால் விநாயகருக்கு தலையும் திருமுகமும் வெவ்வேறா இருக்கும். மனித உடல் இருக்கும், விலங்கோட தலை இருக்கும் இல்லையா? அப்போ இயல்புல இருந்து அது மாறாக இருக்கிறதுனால முன்சேர் கரம் முன்னே பொருந்திய துதிக்கையை வைத்திருப்பதனால் 4 கையால் தொங்குதலாலும் அந்த கைகள் வந்து தும்பிக்கை வந்து அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா? கைகள் பாக்குறப்போ 2 கைகள் முன்னால ஒரு துதிக்கை இருக்கும். கோடு ஒன்று இருக்கையால் ஒற்றை கொம்பு உடைச்சு ஒரு கையில வச்சிருப்பார். மண்ணு குலக்கண் உறுதலானும் வெள்ளம் நிலைத்த நிவேதனமாக இருத்தலானும் அவருக்கு வந்து சாப்பாடாக வெள்ளத்தை சேர்த்த பொங்கலையோ இனிப்பு பொருளை வந்து கொழுக்கட்டையோ மோதகமோ கொடுக்கறதுனாலையும் இது வந்து இந்த பாடல் வந்து விநாயகருக்கு பொருத்தமாயிருச்சு. இப்ப சொன்னது எல்லாமே விநாயகருக்கு பொருத்தம். சென்னி முகம் மாறுதலார் சேர்க்கரமும் முன் 4 கையால் இந்நிலத்தில் கோடென்று இருக்கையால் கையில ஒரு கொம்பு உடைச்சு வச்சிருக்கிறதுனால மண்ணுக்குள்ள கண்ணுதலாம் கணபதியும் செவ்வேலும் அதாவது வெள்ளம் கலந்த உணவை பிரசாதமாக கொள்வதால் கணபதி வந்து இந்த பாடலுக்கான பொருளாகிறார். அடுத்து வந்து முருகனுக்கு எப்படி இந்த பாடல் பொருத்தமாகுது அப்படின்னு பாக்குறது. சென்னி முகம் 6 உள்ளதால் தலையில 6 முகம் இருக்கு. சென்னி என்றால் தலை. தலையில 6 முகம் இருப்பதனால சென்னி முகம் மாறுதலால் மாறுகிறது 6ன்னு பிரிச்சுக்கலாம். சென்னி முகம் தலையில் திருமுகம் 6 உள்ளதால் நேர்கரமும் 4 கையால் அமைந்த திருக்கைகள் 12 அதனால் 6 முகம் 12 கை இல்லைங்களா? அப்போ அமைந்த திருக்கைகள் 12 அதனால் கோடு ஒன்று இருக்கையால் கொம்பு போன்ற வள்ளி நாயகியாகிய தேவி வள்ளியை வந்து உறுதுணையாக வைத்திருக்கிறதுனால ஒரு கொம்பு மாதிரி அவர் பக்கத்துல வந்து முருகன் பக்கத்துல எப்பவுமே வள்ளி இருக்கிறதுனால மண்ணு குலக்கண் உறுதலால் நிலை பெற்ற சரவண பொய்கையில் இருந்து ஏன்னா முருகன் வந்து குழந்தையாக சரவண பொய்கையில தான் தோன்றதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பாடல் முருகனுக்கு பொருத்தமாயிற்றுச்சு. சிவபெருமானுக்கு எப்படி இந்த பாடல் பொருத்தமாகுது அப்படின்னு பாக்குறப்ப சிவபெருமானுக்கு சென்னி முகம் ஆறுதலால் தலையிலேயே கங்கை ஆறு இருக்கிறதுனால சென்னி என்றால் தலை, ஆறுனா கங்கை ஆறு. முன்சேர் கரம் 4 கையால் விரும்பப்படும் திருக்கைகள் 4 உள்ளன. சிவபெருமானுக்கு வந்து 4 திருக்கைகள் இருக்குமா. கோடு ஒன்று இருக்கையால் கொம்பை உடைய காளையை வாகனமாக கொண்டிருப்பதனால் மண்ணு குலக்கண் உறுதலானும் நெற்றியிலே நிலை பெற்ற திருக்கண் இருப்பதாலும் குலக்கண் என்பது நெற்றியில் இருக்கக்கூடிய கண்ண 3வது கண்ணை குறிப்பிடுறாங்க. இந்த காரணத்தினால் கணபதியும் முருகப்பெருமானும் எல்லோராலும் தியானிக்கப்படும் சிவபெருமானும் நேரானவர்கள். எல்லா விஷயத்தையும் இந்த பாடல் வரிகள் எல்லாமே இந்த 3 பேருக்குமே பொருத்தமாக அமையுது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து கவி காலமேகம் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாரு. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்கள்ல PGTRB பாடப்பகுதிகளுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.